வெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. ஃபேமிலி அவுட்டிங் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். காஞ்சிபுரம் பச்சைய பார்சல்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. அவங்களுக்கு பசிக்குதுன்னு கேட்க தெரியாது. பாப்பா டோ வாக்கிங் தான் பண்ணுவாங்க. 2 காலுமே பதிய வச்சு நடக்க மாட்டாங்க. பாப்பாக்கு எதனா ஆச்சுன்னா கூட பாப்பாக்கு சொல்ல தெரியாது. வீட்டுக்குள்ளேயே பண்ணிடுவாங்க. யூரின் போகிறது, மோஷன் போகிறது அதெல்லாம் அவங்களுக்கு சொல்ல தெரியாது. நிப்மெட்ல வீக்லி ஒன்ஸ் போய் பார்க்குறது, அது பாப்பாவுக்கு டெய்லி கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட். அது எங்களால் டெய்லி கொடுக்க முடியாததுனால உங்களுடைய சம்பளத்தில் பாதி உங்களுடைய மகளுடைய மருத்துவ செலவுக்கே போயிடுது. நான் டிகிரி முடிச்சிருக்கேன், நான் ஜாப் போகலாம், ஆனால் பாப்பாவை விட்டுட்டு போக முடியாது. அவங்களுக்கு டெய்லி கொடுக்க வேண்டிய தெரப்பி வீட்லேயும் அவங்களுக்கு கொடுக்கணும். டிரைவர் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு ஈவினிங்லாம் நான் ஜொமேட்டோ போட்டுவேன். ஈவினிங் ஒரு 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன். நைட்டு 12-1 மணி வரைக்கும் ஜொமேட்டோ விட்டுவேன். அவங்க கோவம் வந்தால் என்ன ரியாக்ட் பண்ண தெரியாமல் கையை கடிச்சுப்பாங்க. எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கணும், நம்ம குழந்தை தூக்கும். ஏன்னா இப்போ வரைக்கும் எனக்கு அந்த அப்பான்னு கூப்பிடும். இந்த நிலைமை எனக்கு சரியாகும் தெரியல. கஷ்டம். அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் தினகரன் திவ்யா தம்பதியினர் பேச போகிறாங்க. அவங்களுடைய 5 வயது குழந்தை ஆட்டிசம் குறைபாடால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த தம்பதியினரிடம் பேசுவது மூலமாக ஒரு ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தையுடைய குடும்பம் என்ன மாதிரியான சிக்கல்களை எல்லாம் சந்திக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேற்கொண்டு ஆட்டிசம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற மாதிரி இந்த நேர்காணல் இருக்கும்னு நம்புகிறோம். வணக்கம். வணக்கம். ஆட்டிசம் குறைபாடு எப்போ உங்களுடைய குழந்தைக்கு வந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? குழந்தை ஃபஸ்ட்டு பிறந்து ஒரு 10 நாள் வரைக்கும் குழந்தை எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் தான் இருந்தது. 10 நாளைக்கு அப்புறம் குழந்தைக்கு ஃபிக்ஸ் வந்தது. குழந்தைக்கு அது என்ன காரணத்தினால வந்ததுன்னு தெரில, ஃபிக்ஸ் வந்தது. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு எக்மூரில் தான் பார்த்துட்டு இருந்தேன், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். கிட்டத்தட்ட ஒரு 20 டேஸ் கிட்ட அங்கே தான் ஸ்டே பண்ணி குழந்தைய அங்கேயே தான் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் குழந்தைக்கு MRI ஸ்கேன் எல்லாமே எடுத்து க்யூர் ஆகி தான் அங்கேருந்து வெளியில் ரெக்யூர் ஆகி வெளியில் வந்ததுக்கப்புறம் குழந்தை நார்மலாக தான் இருந்தது. குழந்தை ஒரு 2 வயசு 2.5 வயசு இருக்கும். குழந்தை சரியாக பேசலை, நடக்கலை, முட்டி போட்டு தவழலை. இதெல்லாம் சரி, எல்லாருமே பெரியவங்க என்ன சொன்னாங்க, சரியாயிடும், குழந்தை ஒரு 5 வயசுல கூட பேசின குழந்தைங்கலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாங்க. எங்களுக்கும் அதை பற்றி தெரியல, அதை பற்றி எந்த அவேர்னஸும் எங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு செக் பண்ணதுக்கப்புறம் தான் குழந்தைக்கு இந்த மாதிரி ஆட்டிசம்ன்ற ஒரு விஷயம் இருக்குன்றது எங்களுக்கு தெரிய வந்தது. அதுலேருந்து குழந்தை ரெக்கவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக. ஆட்டிசம்னு உங்களுக்கு தெரிய வரும்போது ஏர்லி ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சிட்டிங்களா, இல்லை கொஞ்சம் நாள் கடந்துருச்சு? இல்லை, நாள் கடந்துருச்சு. ஒரு முழுமையான ஒரு ஆட்டிசம் குழந்தையாக குழந்தை தானாக பேசுறது, சிரிக்கிறது, கீழே எது இருந்தாலும் வாயில் எடுத்து சாப்பிட்றது, இந்த மாதிரிலாம் விஷயம்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க குழந்தை. அதுக்கப்புறம் தான் குழந்தை இன்னும் சரியாக சக குழந்தைங்கள கம்பேர் பண்ணால் குழந்தை சகஜமாக இல்லை, நார்மலாக இல்லை குழந்தைக்கு. அதுக்கப்புறம் தான் பயந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு செக் பண்ண ஆரம்பித்தோம். தினமும் அவங்களோட எல்லா நடவடிக்கைகளையும் நீங்கள் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. பாப்பா பேர் மோஹிதா, 5 வயசு ஆகுது பாப்பாக்கு. எல்லாமே பண்ணாங்க, பட் லேட். நின்னது, உட்கார்ந்தது, எல்லாமே தவழ்ந்தது, எல்லாமே லேட். ஆனால் எல்லாமே பண்ணிட்டாங்க. 2 இயர்ஸ்க்கு மேலே தான் எங்களுக்கு தெரியுது பாப்பா மாறிட்டு இருக்காங்கன்னு தெரிய வந்தது. நாங்கள் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணப்போ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, சரியாயிடும்னு சொன்னாங்க. பாப்பாவுக்கு ஆட்டிசம் இருக்குன்னு எந்த டாக்டருமே சொல்லலை. கரெக்டாக ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி தான் பாப்பாவோட இது எல்லாமே சேஞ்ச் ஆகிறது தெரிஞ்சுது எங்களுக்கு. குழந்தைக்கு ஒரு சின்ன காய்ச்சல் வந்தால் கூட துடிச்சு போகக்கூடிய அதுதான் தாயுடைய இயல்பு. அப்படிங்கிறப்ப இந்த மாதிரியான ஒரு குறைபாடு இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச ஒன்று உங்களுடைய மனநிலை? பாப்பா என்ன பண்ண போகிறோன்ற பயம் இப்போ வரைக்குமே இருக்குது. பாப்பா வளர்ந்தா என்ன பண்ணுவாங்க, அவங்கள எப்படி கொண்டு போகிறது? 5 வயசு ஆகுது, இன்னும் ஸ்கூல் போகல பாப்பா. அவங்களுக்கு பசிக்குதுன்னு கேட்க தெரியாது, பாத்ரூம் வந்தால் சொல்ல தெரியாது. ரொம்ப கஷ்டமாக. டாக்டர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் என்ன? ஆட்டிசம் கண்டுபிடித்த பிறகு அதுக்கான சிகிச்சை என்ன, ஏது என்ன சொன்னாங்க? இப்போ ரெகுலராக பேசுகிறதுக்கு ஸ்பீச் ட்ரைனிங் அப்படி போகணுன்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, பாப்பா கிட்ட நாங்கள் பேசிகிட்டே இருக்கணும், கண்டினியூஸாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பாப்பா டோ வாக்கிங் தான் பண்ணுவாங்க. 2 காலுமே பதிய வச்சு நடக்க மாட்டாங்க. லெஃப்ட் லெக் தூக்குன மாதிரி தான் நடப்பாங்க. அதுக்கும் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு தான் இருக்கோம். அவங்க ஃபிசியோதெரப்பி அந்த மாதிரிலாம் போயிட்டு தான் இருக்கு. பாப்பாவை ஒரு 24 ஹவர்ஸ் பாப்பா தூங்குற நேரம் தவிர்த்து பாப்பா முழிச்சிட்டு இருக்க நேரம், விளையாடுற கூடவே ஒரு ஆள் இருந்துகிட்டே இருக்கணும். அந்த நிலமை தான் பாப்பாவுக்கு. தனியாக எங்கேயும் வெளில விடுறதுக்கும் இல்லை, பாப்பாக்கு எதனா ஆச்சுன்னா கூட பாப்பாவுக்கு சொல்ல தெரியாது. அது என்னன்னே பாப்பாவுக்கு புரியாது. அதான் கஷ்டம்.
நம்ம எடுத்த உடனே எல்லாருமே டாக்டர்ஸ் கிடையாது. ஒரு ஒரு பெற்றோராக அதை உணர்ந்துக்கிட்டு என் குழந்தை நல்லா தான் இருக்கா அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அந்த அக்செப்டன்ஸ்க்கு எப்போம்மா வந்தீங்க? ஃபஸ்ட் என்னால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கணும், நம்ம குழந்தைய தூக்கணும். ஏன்னா இப்போ வரைக்கும் என் குழந்தை அப்பான்னு கூப்பிடல, அது ஒரு வழியாகவே இருக்கும். நான் அந்த ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகும்போது என் குழந்தைய, எனக்கு தெரிஞ்சு குழந்தைய விட மோசமாக நிறைய குழந்தைங்க இருக்குது. அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்னு என்னால் அந்த இடத்துல நின்று பார்க்க முடியும். ஆனால் ஒரு ஆட்டிசம் உள்ள குழந்தைக்கு அப்பாவாக நான் இருக்கேன், அவங்களுக்கும் அந்த பிரச்சனை. ஆனால் என் குழந்தையோட மோசமாலாம் ரொம்ப குழந்தைன்னா மாறி இருக்கும். அந்த ஒரு பேலன்ஸ் தான், வேற ஒன்றும். நீங்க சொல்ற மாதிரி அக்செப்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். சுத்தி இருக்கவங்க நிறைய பேர் சொன்னாங்க, பாப்பா நார்மலா இல்லை, ரொம்ப க்ளோஸா இருக்கவங்க வெளியில இருந்து யோசிச்சாங்க. ஆனா ரொம்ப க்ளோஸா இருக்கவங்கள பாப்பா ஆக்டிவிட்டிஸ், ஆனா அதை எங்களால ஏத்துக்க முடியல. இல்லை பாப்பா பொறுமையா பண்ணும், பாப்பாவுக்கு புரியும் அப்படின்னு. சொல்லப்போனா செகண்ட் பேபி பிறந்தக்கப்புறம் தான் நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணவே ஆரம்பிச்சோம். இவங்க வளரதான் இவங்க ஆக்டிவிட்டிஸ் சரியில்லைன்னு எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது. அதாவது உங்களுடைய 2வது குழந்தைய பார்க்கும்போது தான் முதல் குழந்தையுடைய ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப கம்மியா இருக்கு, ஆக்டிவிட்டி வந்து கம்பேர் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரிய வருது. 2வது பாப்பா வந்து நார்மலா எல்லா குழந்தைங்களும் இருக்கிற மாதிரி பேசுறது, நடக்கிறது எல்லாமே. இப்போ என் பெரிய பொண்ணு அவங்க தான் பார்த்துப்பாங்க நிறைய விஷயத்துல. இதை எடுக்காத, இதை சாப்பிடாத. அவங்க கோவம் வந்தா என்ன ரியாக்ட் பண்ண தெரியாம கையை கடிச்சுப்பாங்க. பெரிய பாப்பா கையை கடிக்கக்கூடாது, தப்பு அப்படிலாம் சொல்லி கொடுத்து. நான் வேற ஏதாவது வேலை பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க அதை கவனிச்சாங்கன்னா சொல்றாங்க, பாப்பா வெளியே போகுது, அக்கா கை கடிக்கிறா, அதை சாப்பிட்றா அப்படின்லாம் அவங்க வந்து சொல்லுவாங்க. இப்போ மோகிதான் கூப்பிட்டா அவங்க ரெஸ்பாண்ட் பண்றாங்களா? எப்படி அவங்க பேர் சொன்னா உங்களுக்கு தெரியுதா? தெரியும், ஆனா அவங்க ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கான உலகம், அவங்களுக்கான அவங்க வேற ஒரு உலகத்தில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இந்த டாக்டர்களுடைய நேர்காணல்கள்லாம் பார்க்கும்போது, டாக்டர்களை நேர்காணல் எடுக்கும்போது கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி நீங்கள் உங்களுடைய குழந்தை என்னென்ன மாதிரியெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் செய்கிறாங்க வீட்டில்? அவங்க தனியாகவே இருப்பாங்க, அவங்க தனியாக தான் விளையாடுவாங்க, யார் கூடயும் மிங்கிள் ஆகவே மாட்டாங்க. என்னை தவிர யாருக்கிட்டையும் மிங்கிள் ஆக மாட்டாங்க, என்கிட்ட மட்டும்தான் இருப்பாங்க. தனியாகவே விளையாடுவாங்க, தனியாகவே பேசுவாங்க, தனியாக சிரிச்சிட்டு இருப்பாங்க. அவங்கள அப்படி விடக்கூடாது, மோஸ்ட்லி கூடவே இருக்கணும் எப்பவுமே. சின்ன பாப்பா கிட்ட கூட விளையாட மாட்டாங்க அவங்க. உங்களை ரெகனைஸ் பண்ணுறாங்களா? அம்மான்னு கூப்பிட்டது உண்டா? கூப்பிடுவாங்க, அதுவும் ரேர் தான். அம்மான்னு சொல்லி கூப்பிட்டு இது கேட்கணும்னு தெரியாது அவங்களுக்கு. அவங்களை யாராவது ஏதாவது பயமுறுத்துறாங்க, அடிக்க வராங்க, இல்லை அப்பா ஏதாவது மிரட்டுறாரு அப்படின்னா அவங்க அப்போ வரும் அவங்களுக்கு அம்மான்னு கூப்பிடுவாங்க. ஆனால் அப்பா ஒரு தடவையும் கூப்பிட்டதில்லை. கூப்பிடுவாங்க சார், அப்பான்னு இவர் தான் அப்பான்னு தெரிஞ்சு கூப்பிட மாட்டாங்க. அப்பா, அம்மா, பாட்டி, அவங்க வந்து மீனிங்ஃபுல்லா இருக்காது. அது அவங்க பாப்பா பேசுறது, அப்பா சொல்லு, இவங்க சொல்றதெல்லாம் வச்சுட்டு அவங்க மூலையில விளையாடிட்டு இருக்கும்போது அப்பா அந்த மாதிரி சொல்லுவாங்க. என்ன கூப்பிட மாட்டாங்க வந்து அப்பா அப்படின்னு சொல்றாங்க. அவங்க பாட்டு, அவங்களுக்கு சாங்ஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அவங்களுக்கு நிறைய பாட்டு பாடுவாங்க. ஒரு வாட்டி கேட்டாலே அதை டக்குன்னு பாடிடுவாங்க. தாயாக நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்கம்மா? இப்போ நான் எங்கேயோ நடக்க வச்சு கூட நான் வெளியில கூட்டிட்டு போக முடியாது. வீட்டில் தனியாக விட்டுட்டு பக்கத்தில் கூட எங்கேயும் நான் போக முடியாது பாப்பாவுக்கு. அவங்களுக்கு பாப்பா சூ பண்ணி சாப்பிட மாட்டாங்க. ஆட்டிசம் இருக்க பேபிஸ் வந்து சூ பண்ணி சாப்பிட மாட்டாங்க, வாயிலேயே வச்சுட்டு இருப்பாங்க, டக்குன்னு சாப்பிட மாட்டாங்க. அவங்க சாப்பிடவே 1 hour ஆகும், 1 or 2 hours ஆகும் அவங்க சாப்பிட்டு முடிக்கவே. இப்போ இயற்கை உபாதைகள் வர்றப்ப அந்த மாதிரியான நேரங்களில் என்னென்ன எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? அவங்களுக்கு சொல்ல தெரியாது. அவங்க ஃபேஸ் நம்ம பார்த்துட்டே இருக்கணும், அவங்க ரியாக்ஷன் பார்த்துட்டே இருந்தால் தான் நம்மளுக்கு தெரியும். இப்போ வாமிட் வருதுன்னா அவங்க ஃபேஸ் பார்த்தா தெரியும், நம்ம கவனிச்சுட்டே இருக்கணும். அது டக்குன்னு கூட்டிகிட்டு போனோம், இல்லைன்னா வீட்டுக்குள்ளேயே பண்ணிடுவாங்க. யூரின் போகிறது, மோஷன் போகிறது அதெல்லாம் அவங்களுக்கு சொல்ல தெரியாது. பாத்ரூமில் தான் போய் போகணுன்னு தெரியாது. என்னைக்காச்சும் ஒரு நாள் அவங்களே பண்ணுவாங்க, ரெகுலராக அது பண்ண மாட்டாங்க நம்ம சொல்லி கொடுத்தாலும். டாக்டர் வந்து இது க்யூர் பண்ணக்கூடிய ஒரு நோய் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? என்ன ஏது? பாப்பாவை வந்து எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும், எனக்கு பசிக்குது, அந்த அளவுக்கு வேணால் சரி பண்ணலாம். ஆனால் முழுக்க நார்மலாக ஒரு குழந்தைக்கு கம்பேர் பண்ணுற அளவுக்கு பாப்பாவை சரி பண்ணுறது அது கஷ்டம்தான் சொல்லியிருக்காங்க. பாப்பாவை க்யூர் பண்ண முடியாது, ட்ரீட் பண்ணலாம், ட்ரெயின் பண்ணலாம். எங்கள் வீடு இங்கே தான், எங்கள் அப்பா யார், பாப்பா யாரோ கூட்டிகிட்டு போனால் கூட, இல்லை பாப்பா எங்கேயோ தொலைஞ்சிச்சுன்னா கூட அப்பா யாருன்னு கேட்டால் சொல்ல தெரியாது பாப்பாவுக்கு. பாப்பா கம்முன்னு இருக்கும். அதுலேருந்து என் அப்பா பேர் இது, அம்மா பேர் இது, எங்கள் வீடு இங்கே இருக்குது, அந்த அளவுக்காவது பாப்பாவை எடுத்துகிட்டு வந்துட்டா கூட எனக்கு அது சந்தோஷமாக தான் இருக்கும். ஏன்னா என் குழந்தை அவங்க யாருன்னு தெரில, நாங்கள் யாருன்னு தெரிலன்ற நிலைமைக்கு இருக்கிறத விட என் குழந்தைக்கு நான் அப்பான்றது தெரியும்,
இதுதான் நம்ம வீடு, இவங்க யாரோ நம்மளை கூட்டிட்டு போறாங்க, இவங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இல்லை, அந்த அளவுக்காவது புரிஞ்சுக்கணும்ல. அதுக்காக தான் நான் இப்போ குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு குழந்தைய நல்லபடியாக. வருஷக்கணக்காக அது ஒரு பெரிய ப்ராசஸ். அவங்கள வந்து ஒரு முழுமையாக நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய ஒரு குழந்தையாக மாற்றுறதுக்கே சில காலம் ஆகும். அப்படிங்கிறப்ப அதற்கான செலவினம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நீங்கள் எப்படி? கார் டிரைவர் தான் நான். மாதம் எனக்கு ஒரு 12,000 தான் சேலரி எனக்கு. அதில் வந்து நான் என்னோடய வீட்டு, இது வாடகை வீடு தான், வாடகை கட்டுறேன். ப்ளஸ்ஸு குழந்தையோட செலவுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பல்லாவரம் லோக்கலில் ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போயிட்டுருக்கோம். பாப்பாவோட அந்த கால் தாங்கி நடக்கிறதுக்காக, அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒரு வாட்டி அவர்கிட்ட போய்ட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்குறது ஒரு 200 அந்த மாதிரி சொல்லுவோம். வீக்லி 2 days அவங்களுக்கு கூப்பிட்டு போனோம். அங்கேருந்து நாங்கள் நிப்மேடுன்னு சொல்லிட்டு கோவளம் கிட்ட அங்கே ஒரு ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறோம். இங்கேருந்து நம்ம அப் அண்ட் டவுன் போயிட்டு வர ஃபியூல் செலவு வந்து ஒரு 200 அப் அண்ட் டவுன் போயிட்டு வர்றதுக்கு, ப்ளஸ் அங்கே ஒரு 200 ஆகும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு பார்க்குறதுக்கு. இது ஒரு மந்த்லியும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு 4,000 5,000 கிட்ட ஆகிடும். உங்களுடைய சம்பளத்தில் பாதி உங்களுடைய மகளுடைய மருத்துவ செலவுக்கே போயிடுது. ஆக்சுவலாக அந்த இவர் சொன்னார் இல்லையா, நிப்மெடில் வீக்லி ஒன்ஸ் போய் பார்க்குறது, அது வந்து பாப்பாவுக்கு டெய்லி கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட். அது எங்களால் டெய்லி கொடுக்க முடியாததுனால இங்கே லோக்கலில் பார்க்கணுன்னா 350 to 400 டெய்லி ஒரு நாளைக்கு சார்ஜ். அது நம்மளால பார்க்க முடியலன்றது பட்சத்தில் தான் அந்த ஹாஸ்பிட்டல் போகிறோம். அங்கே ஃப்ரீ தான், குறிப்பிட்ட அமௌண்ட் மட்டும் கட்டுற மாதிரி இருக்கும். ரெண்ட்டு கூட நான் வந்து லேட்டாக தான் கட்டுவேன். ஏன்னா பாப்பாவோட மெடிக்கல் செலவுக்கு ஃபஸ்ட்டு தேவைன்னு சொல்லிட்டு நீங்கள் வாடகை வர்றதுக்கு முன்னாடியே நான் வந்து இந்த வீடு பார்த்துட்டு ஹவுஸ் ஓனர்கிட்ட சொன்னேன்னா, பாப்பாவுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, பாப்பாவோட விஷயம் அந்த மெடிக்கல் செலவு மற்றபடி எல்லாமே பார்த்துட்டு தான். கொஞ்சம் லேட்டாக தான் நான், அவர் ஒரு டைமிங் சொல்லுவார்ல நம்மளுக்கு இந்த டேட்டில் வாடகை, அந்த டைமில் என்னால் கொடுக்க முடியாது, கொஞ்சம் தள்ளி தான் என்னால் கொடுக்க முடியும். ஏன்னா குழந்தைய பார்த்துட்டு ரெண்டாவது நான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிடுவேன். அவங்களும் குழந்தைக்காக சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னோட பாப்பாக்காக தான், என்னோட சேலரின்னு வந்தாலே பாப்பாவுக்கு தான் ஃபஸ்ட்டு போகும். நிறைய என்ஜிஓக்கள் இருக்காங்க, அரசாங்கம் சார்ந்து உதவக்கூடியவங்க இருக்காங்க, அரசு துறைகள்லேயே நிறைய உதவிகள் கிடைக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கோம். கவர்மெண்ட்டில் போயிட்டு ஒரு விஷயம் கேட்குறோம் அப்படின்னா, பாப்பாவுக்கு இந்த பதிவு பண்ணுறதுக்கு சில சான்றிதழ்லாம் கேட்பாங்க. அது எங்களால் இப்போது இந்த தேர்தல் டைமில் எங்களால் கொஞ்சம் வாங்க முடியல, அது லேட் ஆகிடுது. அதுக்கு முன்னாடி போகும்போது எங்களுக்கு என்னென்னா, பாப்பாவுக்கு இந்த மாதிரி விஷயம் இருக்குன்றது எங்களுக்கு தெரியல, அதனால் நாங்கள் அதை நாடி போகலை. 2 பெண் குழந்தை இருக்குது, அதுக்கும் நான் பதிவு பண்ணுறது, அதுக்கும் என்னால் இப்போதைக்கு எதுவுமே பண்ண முடியல. இப்போது போன வாரம் கூட நான் போயிட்டு தான் வந்தேன் அந்த விஷயத்துக்கு, அதுக்கும் நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். 12,000 ரூபா தான் சம்பளம், அதில் வந்து 5,000 ரூபா 6,000 ரூபா கிட்ட குழந்தைக்கு நம்ம வந்து செலவழிக்க வேண்டியதாக இருக்குது. அப்படின்னு எப்படி சமாளிக்கிறீங்க, குடும்பத்தை எப்படி சமாளிக்கிறீங்க அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? பாப்பாக்குன்னு ஒரு 5,000 போனதுக்கப்புறம் கூட எங்களுக்கு இன்னொரு இஎம்ஐன்னு ஒன்று இருக்குது. அது எதுனா, என்னோடய ஃப்ரெண்டு ஃபோட்டோவில் இருக்கவர், அவனுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி மேரேஜுக்கு பைசா தேவைப்படுது, நிறைய இடத்துல கடன் கேட்டு பார்த்தான், நிறைய இடத்துல கிடைக்கல. என்னால் முடிஞ்சது எதனா ஹெல்ப் பண்ணணும்னு எனக்கு தோணிகிட்டே இருந்தது. சரி ஓகே, நான் பாப்பாக்காக லோன் ஒன்று எடுக்கலாம், பாப்பா ட்ரீட்மெண்ட்டுக்காகன்னு சொல்லிட்டு ஒரு 3 லட்ச ரூபா நான் பர்சனல் லோனாக நான் எடுத்தேன். அமௌண்ட்டை நான் அவங்ககிட்ட கொடுத்தேன். ஆனால் கல்யாணம் ஆகி ஒரு 5 மாதத்துலேயே அவன் சூசைட் பண்ணி இறந்துட்டான். இறந்ததுக்கப்புறம் அவனோட இஎம்ஐயும் இப்போ நான் சேர்த்து பே பண்ணுற மாதிரி இருக்கேன், கட்டுற மாதிரி. அவங்க வீட்டில் ஃபினான்ஷியலாக வந்து என்னென்னா, அவங்க வயசானவங்க அவங்க பையனை பறி கொடுத்துட்ருக்காங்க. அவங்கக்கிட்ட போய்ட்டு என்னால் ப்ரெஷர் பண்ணி கேட்கவும் முடியல. நான் அவங்கக்கிட்ட பேசியிருக்கேன், பழகியிருக்கேன், அவங்க வீட்டில் சாப்பிட்ருக்கேன். அவங்கக்கிட்ட என்னால் அப்படி கேட்கவும் முடியல. போயிட்டு இது ஒரு மாதிரி போராடிட்டு தான் இருக்கேன், போராட்டமாகவே இருக்குது. எனக்கு என்ன பண்ணுறது? அந்த இஎம்ஐ மாதம் எவ்வளோ வருது? 12,000 ரூபாய் கிட்ட வரும். அது உங்கள் ஒரு மாதம் சேலரி இல்லையா? அதில் பாதி அவங்க தருவாங்க. ஈவினிங்கில் நான் வேலைக்கு போயிட்டு வந்தேன், டிரைவர் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு ஈவினிங்கில் நான் ஜொமேட்டோ ஓட்டுவேன். நைட்டில் ஈவினிங் ஒரு 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன், நைட்டு 12-1 மணி வரைக்கும் ஜொமேட்டோ ஓட்டுவேன். அதில் ஒரு 200 300 வரும். அதை வச்சு நான் மாதம் என்னோடய ஃபேமிலியை அப்படியே ரன் பண்ணிட்டு, தூக்கன்றது ரொம்ப கம்மியாகிடுச்சு. சொல்லுங்கம்மா, இப்போது கணவர் இவ்வளவு கஷ்டப்படுறாரு அப்படிங்கிறப்ப அதை பார்க்குறீங்க, நீங்கள் நேரில் பார்க்குறீங்க. உங்களுடைய இப்போது திருமணம் வந்து காதல் திருமணமா இல்லை காதல் திருமணம் தான், லவ் மேரேஜ் தான்? அப்போது இருந்த உங்களுடைய கணவர், இப்போது உங்களுடைய கணவர், இந்த டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, கம்பேரிசன் இருக்கு இல்லையா? அவர் சிரிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அவர் இருந்தாலே அந்த இடம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவர்கிட்டேருந்து யாருமே போகிறதுக்கு மனசே வராது. அவர் இப்போ சிரிச்சே ரொம்ப நாள் ஆகுது, சிரிக்க கூட மாட்டேங்கிறார், தூங்க மாட்டேங்கிறார். அண்ணா இவரோட பிரச்சனை ஒன்று, பாப்பா பிரச்சனை
அவருக்கு ரெஸ்ட் இல்லை, என்னாலேயும் அவருக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியல. நான் டிகிரி முடிச்சிருக்கேன், நான் ஜாப் போகலாம், ஆனால் பாப்பாவை விட்டுட்டு போக முடியாது. அவங்களுக்கு டெய்லி கொடுக்க வேண்டிய தெரப்பி வீட்லேயும் அவங்களுக்கு கொடுக்கணும். அதுவே எங்களுக்கு ஒரு ஹாஃப் டே எனக்கு பாப்பாக்கே போயிடும். அவங்களுக்கு தெரப்பி கொடுக்கறதுக்கே அவங்க கூடவே தான் இருக்கணும். அவங்கள விட்டுட்டு வேலைக்கு போக முடியாது. இறுதியாக உங்களுடைய குழந்தை மோகிதாவுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அமைச்சு கொடுக்கறதுக்கு நீங்கள் ஒரு உதவியாக பார்த்து நிறைய மக்கள் இருக்காங்க, உங்களுடைய மனதை திறந்து நீங்கள் கேட்கக்கூடிய உதவி. பாப்பா ட்ரீட்மெண்ட்டுக்கு மட்டும் இப்போ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் போதும். பாப்பாவுக்கு டெய்லி கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட் நாங்கள் வீக்லி ஒன்ஸ் தான் கொடுக்குறோம். பாப்பாவோட ட்ரீட்மெண்ட், பாப்பாவுக்கு ஸ்கூல், பாப்பா மாதிரி இருக்க குழந்தைங்க ஸ்கூல் சேர்க்கணுன்னா 1 to 1.5 lakhs. நார்மல் ஸ்கூலில் அவங்கள சேர்க்க முடியாது. ஸ்பெஷல் சைல்டுக்குன்னு தனியாக மாண்டசரி ஸ்கூல்ஸ் இருக்குது, அங்கெல்லாம் சேர்க்கணுன்னா ஃபீஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. எங்களுக்கு பாப்பா ஸ்கூலில் சேர்க்க கஷ்டமாக இருக்குது. அதுக்கு யாராவது அவங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணால் எங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆரம்பத்தில் பாப்பாவுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுன்னு எங்களுக்கு தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்தோம். இப்போ நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குன்னு நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் நாங்கள். ஆனால் அதை எங்களால் இப்போ கொடுக்க முடியல. அக்குப்ரெஷர் ட்ரீட்மெண்ட் பாப்பாவுக்கு இப்போ கொடுத்துட்ருக்கோம் வீக்லி 2 அது. இந்த ஓடி, ஆக்குபேஷன் தெரப்பி, ஸ்பீச் தெரப்பி, எம்எஸ்ஐ, சென்சரி இஷ்யூஸ் இருக்குது பாப்பாவுக்கு, ஃபிசியோதெரப்பி, இது எல்லாமே இப்போ இருக்குன்னு எங்களுக்கு தெரியுது. ஆனால் எங்களால் கொடுக்க முடியல. இது இல்லாமல் ஹோமியோபதி எல்லாத்துலேயுமே க்யூர் ஆகுது. ஆனால் எங்களுக்கு அதுக்கான ஃபினான்ஸாக பண்ண முடியல நான் எங்களால். முன்னாடி கொஞ்சம் தைரியமாக இருந்தேன். ஏன்னா எனக்கு எந்த பிரச்சனைனா வீட்டு வாடகை, வீடு நம்ம பார்த்துக்கலாம், நம்மளுக்கு சேவிங்ஸ்னு ஏதாவது ஒன்று எடுத்து வச்சு நம்ம ரிட்டர்ன் வாழ்க்கையை நம்ம பார்க்கலாம். நான் கஷ்டப்படுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன், எனக்கு சப்போர்ட்டிவாக இவங்க இருக்காங்க அப்படின்ற ஒரு தைரியம் எனக்கு இருந்தது. என்னைக்கு நான் என்னோடய ஃப்ரெண்டு விஷயத்தில் அந்த இதில் நான் லாக் ஆகிட்டு நான் பிரச்சனையில் கொஞ்சம் இதுவாகிட்டேனோ, அதுக்கப்புறம் நானே குழையாயிட்டேன். எனக்கு தைரியமாக ஒரு வார்த்தை சொல்ல முடியல. இதை நான் பண்ணிவிடுவேன், என் குழந்தைய நான் சரி பண்ணிவிடுவேன் அப்படின்னு என்னால் உத்தரவாதம் என்னால் கொடுக்க முடியல. என் ஃபேமிலி ஏதோ ஒரு கோவத்தில் நான் இவங்ககிட்ட திட்டானாலோ இல்லை குழந்தைகிட்ட ஒரு முகசொலிவு காட்டிட்டனாலோ அது எல்லாருக்குமே கஷ்டம். அதனால் என்ன நான் தனிமைப்படுத்திப்பேன். அதனால தான் அவங்க சொன்னது நான் சிரிக்க மாட்டேன், பேச மாட்டேன். எனக்கு அந்த இதில் என்ன சொல்கிறது, யாருக்கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியல. இந்த நிலைமை எனக்கு சரியாகும்னு தெரியல. அதான் கொஞ்சம் கஷ்டம். நான் சரியாகன்றது அது ஓகே, குழந்தை கொஞ்சம் அழாதீங்க தினகரன். தைரியமாக இருக்கணும். தைரியமாக இருந்தால் தானே நீங்கள் தானே குடும்பத்தையே நகர்த்தி கொண்டு போகிறவர். நீங்கள் உட்காந்து அழுதா எல்லாரும் உடஞ்சி போயிடுவாங்க இல்லையா? சக மனிதனுக்கான ஒரு ஆறுதல் அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கிட்டு இருக்க மக்களுக்கே தெரியும். உங்களுக்கான ஆறுதல் அவங்க மூலமாக கிடைக்கும்னு நம்புகிறோம். உங்களுடைய குழந்தைக்கான எதிர்காலம், கல்வி செலவு, இது எல்லாமே நீங்கள் கேட்டிருக்கீங்க, அதுவும் உங்களுக்கு கிடைக்கும்னு நம்பி இந்த நேர்காணல் நிறைவு செய்கிறேன். உங்களுடைய குழந்தைக்கான ஆரோக்கியத்திற்காக இறைவன்ட்ட எங்கள் குழுவினர் எல்லாருமே வேண்டிக்கிறோம். இவ்வளோ நேரம் உங்களுடைய வலிகளையும் கஷ்டங்களையும் எங்களோடு பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. வெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. ஃபேமிலி அவுட்டிங், ஏர்போர்ட், எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். காஞ்சிபுரம் பச்சைய பார்சல்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை.